The wavelength of spectral lines increases as எப்படி இன்க்ரீசஸ் ஆகுது wavelength of spectral line? ஏற்கனவே சொல்லியிருக்கோம். Option A, sir. ஓகே, கரெக்டுங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க இது ஆப்ஷன் ஏன்னு? சார் இப்போ லைமன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட் வரைக்கும் வருது சார். எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அதிகம் சார் லைமன். அப்படியே போக லைமனுக்கு போக ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி. குறைஞ்சிட்டே போகும். அதான் வேவ்லென்த்துக்கு ஆப்போசிட். எஸ் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட் வரைக்கும் வருது சம் டைம்ஸ் சார். ம் சரி, ஓகேங்க. ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். மேக்ஸிமம் வேவ்லென்த் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆர் மேக்ஸிமம் வேவ்லென்த் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். இதுக்கு ஆன்சர் தெரியுங்களா யாருக்காவது? நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன். எதுங்க? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பிங்கிறீங்களா? எஸ் சார். lambda max equal to n square into n n plus 1 ஸ்கொயர் the இன்டூ whole n square பிளஸ் divided ஒன்னு by த ஹோல் 2n. ஸ்கொயர் டிவைட் பை 2n பிளஸ் ஒன்னு இன்டூ ஆர். அதுதான் வந்து கரெக்டானது. இந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் அப்ளை பண்ணலாம் சார். இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலி. கரெக்டுங்களா? அதுல வந்து எந்த கண்டுபிடிக்கணும். மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து லேமன் சீரியஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும், பால்மர் சீரியஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த மேக்ஸிமம் வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறது, மினிமம் வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா நம்ம சொல்லியிருக்கோம் கிளாஸ்ல. ஸோ இது மேக்ஸிமம் வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லலாம். நீங்க டைரக்டா படிச்சிருக்கீங்க, மனப்பாடம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்க டைரக்டா ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம். சப்போஸ் அந்த நீங்க ஆன்சர் பண்ணாத நேரத்துல இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இஃப் த எலக்ட்ரான் ஃபால்ஸ் ஃப்ரம் nth ஆர்பிட் டு கிரவுண்ட் ஸ்டேட் தென் த நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எமிட்டட். எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து எமிட்டட் ஆகும்? இதுவும் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் எமிட் ஆகும்? n into n minus 1 by 2 சார். n into n minus 1 by 2. ஓகே, வெரி குட். அதுவும் டைரக்ட் கொஷின்ஸ் தான் ஆக்சுவலி. ஸோ இது வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? NE நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n இன்டூ n மைனஸ் ஒன் டிவைடட் பை 2 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் பண்றோம். ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டான ஆன்சர். The ratio of maximum and minimum wavelength of hydrogen atom of Palmer series. So the maximum ratio of maximum and minimum wavelength of hydrogen atom in the சார் Palmer ஃபார்முலா series. n. மேக்ஸிமம் வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம சொல்லியிருந்தோம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தோம். ஃபார்முலா யாராவது சொல்ல முடியும்? லாம்டா மேக்ஸிமம் ஈக்குவல் டு n ஸ்கொயர்டு இன்டூ n பிளஸ் n ஸ்கொயர் 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2n பிளஸ் 1 இன்டூ ஆறுங்களா? 6. லாம்டா மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கான 6. ஃபார்முலா ஈக்குவல் டு n ஸ்கொயர் டிவைடட் பை 6. கரெக்டுங்களா? லாம்டா மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் வேல்யூஸ். ஸோ இப்போ இது வந்து மேக்ஸிமம் வேவ்லென்த்துங்கும் பொழுது மினிமம் வேவ்லென்த்துங்கும் போதும் இந்த n1 வந்து ஆக்சுவலி என்னதுன்னா n1 வந்து 2. இங்க இருந்து ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேவ்லென்த் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த பால்மர் சீரியஸ்.
சரிங்களா? பால்மர் சீரியஸ்னா இது ரெண்டாவதா வரக்கூடிய சீரியஸ். நம்ம ஷார்ட்கட் கூட சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? நம்ம அந்த பழைய டிஸ்கஷன்லயே சொல்லியிருப்போம் ஷார்ட்கட்டு. ஸோ இந்த ரெண்டாவதா வரக்கூடிய லைன் இந்த பால்மர் சீரிஸ். ஸோ அதனால n1 ஈக்குவல் டு 2. n2ங்கிறது வந்து என்னதுன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்க n2 பத்தி நம்ம கவலை இல்லை, n1 பத்தி தான் கவலை. ஸோ அப்போ லேம்டா மேக்ஸிமம் எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இன்டூ 2 பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என்ன பண்ணலாம், 2n வந்து 2 இன்டூ 2 4 பிளஸ் 1 ஹோல் பவர் சாரி இன்டூ ஆர்னு எழுதுறோம். இது வந்து லேம்டா மினிமம் ஈக்குவல் டு என்ன சொல்லலாங்க, 4 டிவைடட் பை 6. ஸோ இப்போ இந்த இதுக்கு வேல்யூஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இது 2 வரும். என்ன வருதுங்க, 4 இன்டூ 3 9, 4 இன்டூ 3 9 டிவைடட் பை 5r. அப்போ என்ன வரும் உங்களுக்கு வந்து yes sir. 436 9 டிவைடட் by பை 5 இன்டூ ஆர்னு வரும். இது லேம்டா மேக்ஸிமம். அவங்க கேட்டிருக்கிறது வந்து லேம்டா மேக்ஸிமத்துக்கும் லேம்டா மினிமத்துக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்க லேம்டா மேக்ஸிமத்தை எங்க எழுதலாம் அப்படின்னா லேம்டா மேக்ஸிமம் டிவைடட் பை லேம்டா மினிமம் அப்படின்னா லேம்டா மேக்ஸிமத்தை 36 டிவைடட் பை 5r எழுதலாம். இன்டூ நீங்க வந்து இந்த லேம்டா மினிமத்தை நீங்க எப்படி எழுதணும்னா தலைகீழா எழுதிக்கலாம். சரிங்களா? தலைகீழா எழுதிக்கணும்னா 4 இன்டூ ஆர்னு எழுதிக்கலாம். இந்த ஆரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓர் நாங்க 9 நாங்க 36. ஸோ இப்போ 9 டிவைட் பை 5ங்கிறது தான் இதுக்கான ரிசல்ட். ஸோ இந்த ரெண்டு விஷயம் நமக்கு தெரியணும். ஆக்சுவலி இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவோம். Bohr's model of hydrogen atom, which of the following pairs of quantities are quantized அப்படின்னு கேட்குறாங்க. போர் ஆட்டம் மாடல்ல எது எதெல்லாம் குவான்டைஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க. போர் தியரி சூப்பரா படிச்சிருக்கணும் நீங்க, அப்பதான் இது வந்து அப்ளை நம்ம ஆன்சர் இதுக்கு எழுத முடியும். சார் சி சார். எனர்ஜி அண்ட் ஆங்குலர் மொமெண்டமா சார்? எனர்ஜி அண்ட் ஆங்குலர் மொமெண்டமா? வெரி குட். எஸ் சார். போர் ஆட்டம் மாடல்ல அதான் சொல்றாங்க, எனர்ஜியும் ஆங்குலர் மொமெண்டமும் இஸ் கன்சர்வ்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இல்ல அதுதான் குவான்டைஸ்ட் ஆக்சுவலி. சொல்லியிருப்பாங்கல்ல, ஆங்குலர் மொமெண்டம் L is equal to NH divided by NH divided by 2 pi, இல்லைன்னா NH கிராஸ் NH divided by 2 pi, இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் NH கிராஸ் அப்படிங்கிறத குவான்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த எனர்ஜி வந்து குவான்டைஸ்டு தான், ரெண்டுமே குவான்டைஸ்ட் அப்படிங்கிறதுனால இது சியும். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் which quantity is integral multiples of H by 2 pi? எது இன்டெகிரல் மல்டிபிள் ஆஃப் H by 2 pi? இந்த முன்னால இருக்கிற கொஸ்டின்ல இருந்து தான் இதையும் எடுத்துருக்கோம். மொமெண்டம் சார். மொமெண்டமா? இல்லைங்களே, angular momentum sir. ஆங்குலர் மொமெண்டம். Angular ஆங்குலர் மொமெண்டத்தை தான் நம்ம சொல்றோம். ஏன்னா வந்து நீங்க இந்த இதுதான் சொல்றாங்க, L is equal to N into H by 2 piன்னு சொல்றாங்க. இப்போ இந்த இந்த இடத்துல வந்து H by 2 pi, இந்த என்னோட வேல்யூ எதுல இருந்து வரலாங்கிறாங்க, 1 2 3 4 5 இப்படி போட்டுக்கலாங்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் இன்டெகிரல் மல்டிபிள்ஸ்னு பேரு. இன்டெகிரல் வேல்யூஸ், இந்த இன்டெகிரல் வேல்யூஸோட இந்த H பை 2 பையை மல்டிப்ளை பண்ணா அது இன்டெகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் H பைனா இதான் அர்த்தம். அப்போ ஆங்குலர் மொமெண்டத்தை தான் இப்போ ஆங்குலர் மொமெண்டத்துக்கு இப்போ தானே ஃபார்முலா சொன்னோம், L is equal to NH டிவைட் பை 2 பைன்னு ஒரு ஃபார்முலா சொன்னோமா, இந்த ஃபார்முலா தான் ஆக்சுவலி. இதை தான் நம்ம வந்து இந்த மாதிரி சாரி கேட்கலாம். சார். கரெக்ட் தான் சார். சாரி. With increase in principal quantum number, the energy difference between the two successive energy levels. பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு சக்சசிவ் எனர்ஜி லெவலுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. Degrees Increase sir. in principal En quantum number, proportional the to 1 energy by difference between the two successive levels எப்படிங்க இருக்கும்? En proportional to 1 by r n square sir. அதனால degrees ஆகும். டிக்ரீஸ் ஆகுமா? வெரி குட், சூப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து எனர்ஜி வந்து n is equal to 4ன்னு வச்சுக்கலாம், இது n is equal to 3ன்னு வச்சுக்கலாம், இது n is equal to 2ன்னு வச்சுக்கலாம், இது n is equal to 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்குள்ள எனர்ஜிஸ் வந்து மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து E1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? E1, இதை வந்து E2, இதை வந்து E3. அதான் சக்சஸிவ் எனர்ஜி லெவல்ஸ்னா இதான் அர்த்தம், பக்கத்துல இருக்கிற எனர்ஜி லெவல்ஸ்க்கு ஜம்ப் ஆகுது. இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் n is equal to 1, n is equal to 2, n is equal to 3, n is equal to 4ன்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த வேல்யூஸ் எல்லாமே பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை சொல்றது. ஸோ இப்போ எனர்ஜி லெவல்ஸ்ல என்ன சொல்றாங்க, வித் இன்க்ரீஸ் இன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது
எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ சக்சஸிவ் எனர்ஜி லெவல். அப்ப ரெண்டுக்கும் ஒண்ணுக்கும் எவ்வளவு எனர்ஜி இருக்கு, மூணுக்கும் ரெண்டுக்கும் என்ன எனர்ஜி இருக்கு, நாலுக்கும் மூணுக்கும் என்ன எனர்ஜி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து டிக்ரீஸ் ஆகுது மேடம் சொன்ன மாதிரி. சரிங்களா? ஏன்னா E1க்கு அதிகமான எனர்ஜி இருக்கும், E1க்கு அதிகமான எனர்ஜி இருக்கும், E2க்கு அதை விட கம்மியான எனர்ஜி இருக்கும், E3க்கு அதை விட கம்மியான எனர்ஜி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ டிக்ரீசஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். சூப்பருங்க. The energy of an electron in an excited hydrogen atom is minus 3.4 electron volt. Its angular momentum will be என்னன்னு கேக்குறாங்க. டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். புரியலங்க. ஏதோ ரீவாய்ஸ் வந்துட்டு இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிங்களா? சார். யாருங்க அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். சாரி, மியூட் பண்ணுங்க. இங்க இருந்து வரதுக்கு சான்சஸ் இல்ல. ஓகே. ஓகே, தேங்க்யூ. The energy of an electron in an excited hydrogen atom வந்து என்ன சொல்றாங்கன்னா minus 3.4 electron volt. Its angular momentum will be என்னன்னு கேக்குறாங்க. எப்படி ஆன்சர் எழுதுவீங்க? ஆங்குலர் மொமெண்டத்துக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா L is equal to NH divided by 2 pi. கரெக்ட்டுங்களா? இதான் நமக்கு தெரிஞ்சதே, வேற எதுவுமே கிடையாது. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஹச் கிராஸ்ன்னு எழுதலாம். ஹச் டிவைட் பை 2 பைய. நீங்க வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்கும் பொழுது ட்ரை டு பி சிம்பிள், ப்ராப்ளத்தை சிம்பிள் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஏன்னா இதுக்கு வந்து நீங்க போட்டீங்கன்னா 6 பாயிண்ட் என்ன போடணும், 6.623 இன்டூ 10 to the power of -34 டிவைட் பை 3.1434 டிவைட் பை 2 இன்டூ 3.14 இதெல்லாம் போட்டு இதை மல்டிப்ளை பண்ணும். ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணி வேல்யூ கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஹச் கிளாஸோட வேல்யூ தெரியும். ஹச் கிளாஸோட வேல்யூ யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். 1.05 இன்டூ 10 to the power of எவ்வளோங்க வரும்? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே, ஐயோ. ஜூல் பர் செகண்ட், சாரி ஜூல் செகண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஜூல் பர் செகண்ட்ல ஜூல் செகண்ட்ஸ். சரி, அது வேணாம். ஸோ இப்போ ஹச்கிராஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி எல் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லலாம் அந்த ஆங்குலர் மொமெண்டத்தை. எல் இஸ் ஈக்குவல் டு என் ஹச் கிராஸ்ன்னு சொல்லலாம். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு என்னங்கிறது வந்து என்னதுன்னா த எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் எக்ஸைட்டட் ஹைட்ரஜன் ஆட்டம். எவ்வளோ எனர்ஜின்னு சொல்லிட்டாங்க அவங்க. எவ்வளோ எனர்ஜினா -3.4 எலக்ட்ரான் வோல்ட். அது எதுக்கு இருக்கும்? n is equal to 1 இருக்கும் பொழுது எனர்ஜி வந்து -13.6 எலக்ட்ரான் வோல்ட்னு படிச்சிருக்கோம். n is equal to 2ன்னு இருக்கும் பொழுது -3.4 எலக்ட்ரான் வோல்ட்னு படிச்சிருப்போம். n is equal to 3 அப்படிங்கும் போது நம்ம எனர்ஜி வந்து குறைச்சு படிச்சிருப்போம். சரிங்களா? அது டிவைடட் பை அது தேர்டு போடும்பொழுது உங்களுக்கு வந்துடும். 13.6 வந்து இதை 4ஆல வகுக்கணும், அடுத்து வந்து 8ஆல வகுக்கணும். அந்த மாதிரி சாரி, ஆமா 8ஆல வகுத்தீங்கன்னா என்ன வேல்யூ, சாரி 8 இல்ல 16. இல்ல 4, அதுக்கப்புறம் 9ஆல வகுக்கணும். சரிங்களா? 3 9. உங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்முலா, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலாங்க? En ஈக்குவல் டு -13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை n ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், இசட் அதாவது ஸ்கொயர் மேல கிரவுண்ட். உண்டுல, என்ன மேடம்? இசட் ஸ்கொயர் வரும். கரெக்ட்டுங்களா? இசட் இசட் ஸ்கொயர் ஸ்கொயர் வரும். டிவைடட் பை n. கரெக்ட், இசட் ஸ்கொயர் வரும். ஸோ இசட் ஸ்கொயர் வந்து இங்க வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் தாங்கிறதுனால அதை பத்தி கவலையப்பட வேணாங்க, அது எப்போதுமே ஒண்ணுதான். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால நான் அந்த ஃபார்முலா போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஹைட்ரஜன் ஒரு வார்த்தை வந்துட்டாவே அங்க இசட் ஸ்கொயர் தேவையில்லை. வேற ஆட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க இசட் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இட் இஸ் வெரி நெசசரி. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா இது n is equal to 2ன்னு தெரிஞ்சிருது. அப்போ ஆங்குலர் மொமெண்டத்துல நீங்க என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். ஆங்குலர் மொமெண்டத்துல 2 இன்டூ 1.05 இன்டூ 10 to the power of -34. இதை எப்படி எழுதுவீங்க? L is equal to ஃபார்முலா என்ன வரும்? 1.10 வந்துருங்களா? 10 இன்டூ 10 to the power of, சாரி 2.10 இன்டூ 10 to the power of -34. இங்க வந்து நம்ம சில இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூவை தான் நம்ம போட்டோம். ஸோ இந்த அப்ராக்சிமேட் வேல்யூவை போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது. இப்போ நியர்பை வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் வருது? சி ஆப்ஷன் வருதா? இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஜூல் செகண்ட்ஸ். ஆக்சுவலி இதுக்கும் வந்து
ஆங்குலர் மொமெண்டத்துக்கும் ஜேவுக்கும் வந்து ஒரே எங்க எழுதுறோம்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஜூல் செகண்ட்ஸ். அடுத்து which state of the triply ionized beryllium has same orbital radius as that of ground state of hydrogen? எனி ஐடியா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு யாருக்கிட்டையாவது இருக்குங்களா ஐடியாஸ்? சார் வந்து பெர்லியம் வந்து ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் தானே சார்? எஸ், அதாவது பெரிலியம் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் கிடையாது. பெரிலியம் 3+ வந்து ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் ஆட்டம். ஹீலியம், பெரிலியம். அப்ப வந்து ஹைட்ரஜனே சொல்லிக்கலாம். பெரிலியம் எப்ப ஹைட்ரஜன் லைக் ஆகும்னா ஹீலியம் பிளஸ்ஸா இருக்கும்போது ஹைட்ரஜன் லைக்கா மாறும். பெரிலியம் எப்ப வந்து இதா மாறுதுன்னா ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம் அதுக்கப்புறம். சரிங்களா, அது ரொம்ப முக்கியம். நம்ம இடையில வந்து லித்தியம். ஒரு இது விட்டுட்டோம். சரிங்களா, லித்தியம் அப்புறம் பெரிலியம். அப்ப லித்தியம் வந்து என்ன ஆகும்னா டபுள் பிளஸ், 2 எலக்ட்ரானை இழக்கும் போது அது ஹைட்ரஜன் லைக் ஆட்டமா ஆகும். பெரிலியம் எப்ப ஹைட்ரஜன் லைக் ஆட்டமா ஆகும்னா 3 எலக்ட்ரானை இழந்தாதான் அது ஹைட்ரஜன் லைக் ஆட்டமா ஆகும். சரிங்களா, இந்த பிளஸ்லாம் என்ன அர்த்தம்னா எலக்ட்ரானை இழக்குதுன்னு அர்த்தம். எலக்ட்ரான் இழந்தாதான் இந்த பிளஸ் சைன்ஸ் இதனால பெற முடியும். கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அயனைசேஷன் இதெல்லாம் வந்து ஸ்கூல்லயே படிச்சிருப்பீங்க. ஏன்னா எல்லாமே டெட் பாஸ் பண்ணிருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இது வந்து என்னதுன்னா ட்ரிபிள் பிளஸ். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ட்ரிபிளி அயனைஸ்டு இது. அப்போ இதனுடைய அட்டாமிக் நம்பர் என்னதுன்னா n=4. கரெக்ட்டுங்களா? n=4. நமக்கு தெரியும் ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அப்படின்னு கேட்டா நம்ம எப்படி எழுதுறது, அது நமக்கு தெரியும் இல்லையா? ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் கேட்கும் பொழுது நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். Rn = R0 into n²/z. இந்த ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? எஸ் சார். ஆனா ஏ நாட்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, A0 R0 எல்லாம் ஒண்ணுதான், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாம் சரிங்களா, ஆமா, இல்ல அது ஒவ்வொரு புத்தகத்திலயும் ஒவ்வொரு நோட்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதனால தப்பு இல்லை, நீங்க A0 கூட எடுத்துக்கலாம். A0 என்னங்க அர்த்தம்? கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது அதனுடைய ரேடியஸ். சரிங்களா, ஹைட்ரஜன் ஆட்டத்தினுடைய ஃபர்ஸ்ட் இதனுடைய ரேடியஸ் அதுதானே நம்ம படிச்சோம். அதானங்க படிச்சோம். A0 = 0.053 ஏதோ சொன்னோம். கரெக்ட்டுங்களா? 0.529 answers. 529ங்களா? 0.53. ஏதோ Yes, sir. ஒரு வேல்யூ Correct answer. 0.53. அது சொன்னோம்னு நினைக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் இல்ல, அதான் நானோமீட்டர்ல சொன்னா 0.0 அப்படின்னு வரும். ஓகே ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் வச்சு தாங்க நம்ம எழுதுறோம். சரிங்களா, Rn/A0 = n². ஏன்னா A0 வந்து மாற போறதில்ல, n²/z. ஸோ இப்போ இது ரெண்டும் சப்போஸ் வந்து ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்னா என்ன அர்த்தம்னா இதனுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு சேமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேடியஸ் அங்க சொல்றது பாருங்களேன், ரேடியஸ் ஆஸ் ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டத்தினுடைய ரேடியஸ் தான் நம்ம என்னன்னு படிச்சிருக்கிறோம், A0ன்னு படிச்சிருக்கிறோம். அப்போ A0 = Rn. இது வந்து என்னதுன்னா பெரிலியம் 3+ ரேடியஸ் வந்து ஹைட்ரஜனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் ரேடியஸ்க்கு சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், Rn. இது ரெண்டுமே சேம்னா அப்ப என்ன அர்த்தம், A0/A0 என்னன்னு சொல்லலாம், 1ன்னு சொல்லலாம். கரெக்டா? அப்ப n²/z 1. அப்ப n² = z வந்துரும். அப்ப n =√z. இது எந்த ஆட்டத்துக்கு வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் கொடுத்தா இந்த இடத்துல பெரிலியம் தான் போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட்டுங்களா? இது பெரிலியம் போட்டிருந்தா இந்த 4, அதாவது இசட்டோட வேல்யூ இதுக்கு 4ங்களா, Z = 4ங்களா, அதுக்கு 4 தானேங்க அட்டாமிக் நம்பரு. ஸோ அந்த 4 அந்த இடத்துல போட்டுக்கலாம். அப்போ என்னோட வேல்யூ வந்து என்ன ஆகும்னா 4 போட்டிங்கன்னா என்ன ஆகும், √4 = 2 வந்துடும். கரெக்டா? இது புரியுதுங்களா இல்லையா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது சார். n = √4, n = 2.
அப்ப ஆன்சர் வந்து 2 தான். சரிங்களா? 2. ஸோ இது வரைக்கும் ஜென்ரலா நீங்க எடுத்துக்கலாம். எது வரைக்கும்னா இது வரைக்கும் ஜென்ரல் ஆன்சர்ஸ். ஜென்ரல் ஆன்சர் ஃபார் எனி ஆட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஹைட்ரஜன் லைக் ஆட்டத்தினுடைய ரேடியஸ் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டத்தினுடைய ரேடியஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா n is equal to root z அப்படிங்கிற ஃபார்முலாவை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும், அப்படியே மைண்ட்ல வந்து அப்படியே உட்காந்துக்கும். If the binding energy of an electron in a hydrogen atom is 13.6 electron volt, the energy required to remove electron from the first excited state of lithium plus plus is. Binding energy of an electron in the hydrogen atom is 13.6 electron volt சொல்லிட்டாங்க. The energy required to remove electron from the first excited state of lithium plus plus ன்னு கேக்குறாங்க. என்ன எனி ஐடியா யாருக்காவது இருக்குங்களா? En equal to minus En proportional 13.6 to z ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயருங்கிறது தான் ஃபார்முலா. ஆக்சுவலி எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது தான் பைண்டிங் எனர்ஜி ஃபார்முலா. ஆக்சுவலி பைண்டிங் எனர்ஜினாலும் இதுனாலும் ஒன்று தான். கரெக்டுங்களா? எனர்ஜி ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைண்டிங் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் சொல்லிட்டாங்க. எனர்ஜி ரெக்வயர்டு டு ரிமூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். n is equal to 1னா கிரவுண்ட் ஸ்டேட், n is equal to 2னா அது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், n is equal to 3னா செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போ என்னோட வேல்யூ இதுல இருந்து நமக்கு தெரியுது. என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க அவங்க, நேராவே இன்டைரக்டா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி n is equal to 2ன்னு கொடுக்காம அவங்க இன்டைரக்டா என்னோட வேல்யூ சொல்லிட்டாங்க. அடுத்து லித்தியம். லித்தியம் உங்களுக்கு தெரியும், லித்தியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரியும். லித்தியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளவுங்க? Z ஈக்குவல் டு என்னங்க? 3. இப்பதான் 3, சொன்னோம், sir. கரெக்டுங்களா? ஸோ அப்போ En ஈக்குவல் டு minus 13.6 இன்டூ En உடைய வேல்யூ வந்து என்ன வரும் உங்களுக்கு? சாரி, Z ஸ்கொயர் வந்து 9, 3 9 டிவைடட் பை 4 வந்துடும். ஆக்சுவலி இதையும் அடிச்சாவே உங்களுக்கு 3.4 நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான். -3.4 எலக்ட்ரான் வோல்ட். முன்னாங்கு 12 ஒரு 16. ஓகே, முன்னாங்கு பண்ண ஓகே இன்டூ 9 எலக்ட்ரான் வோல்ட். இந்த மாதிரி சிம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்க கத்துக்கணும். 36க்கு 6 மீதி 3 9 3 27 30. கரெக்டுங்களா? அப்போ 30.6 எலக்ட்ரான் வோல்ட் வருது. ஸோ இதுதான், இவ்வளோதான் பைண்டிங் எனர்ஜி. சரிங்களா? இவ்வளோ பைண்டிங் எனர்ஜி வந்து உங்களுக்கு தேவை. ஒரு எலக்ட்ரானோடைய ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியில எடுக்கணும்னா லித்தியத்தினுடைய Li பிளஸ் பிளஸ்ல. சரிங்களா? இது புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஓகேங்க. அடுத்து ரேஷியோ ஆஃப் கைனடிக் எனர்ஜி டு டோட்டல் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் த போர் ஆர்பிட். போர் ஆர்பிட்ல த ரேஷியோ ஆஃப் கைனடிக் எனர்ஜி டு த டோட்டல் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் போர் ஆர்பிட் என்னதுங்க? நிறைய பேர் கிளாஸே லைவ் கிளாஸே அட்டன் பண்ண மாட்டீங்க. The potential energy is equal to twice of the kinetic energy தானே சார்? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு Twice of the kinetic energy கரெக்டா சார்? அப்படியே வரும். ஆக்சுவலா இதுக்கு -1 தான் நினைக்கிறேன் சார் ஆன்சர். ஆனா நீங்க வேற ஏதோ வித்தியாசமா சொல்றீங்க. ஆன்சர் கரெக்ட் தான், பட் நீங்க வேற ஏதோ வித்தியாசமா சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலா பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் கம்பேர் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ட்வைஸ் கைனடிக் எனர்ஜியா இருக்கும் சார். டோட்டல் எனர்ஜி கம்பேர் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் -1 இருக்கும் சார். சரி, ஓகே. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டைம்ஸ்
டோட்டல் எனர்ஜி. இதான் ஜென்ரலா நம்ம கண்டுபிடிச்சது ஆக்சுவலி. போர் ஆர்பிட்ல இந்த இந்த வேல்யூஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளவுதான். கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இந்த 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 அளவுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ ஒண்ணு, அதாவது நெகட்டிவ் சைன் ப்ரொடியூஸ் ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் இல்லை. ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி டு த டோட்டல் எனர்ஜி. அப்போ கைனட்டிக் எனர்ஜி டு த டோட்டல் எனர்ஜி அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? -1 தான் வரும். ஸோ இதுதான் ரேஷியோ கண்டுபிடிக்கிற மெத்தடு. ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி குறுக்குத்தனமா கேள்வி கேட்பாங்க. குறுக்குத்தனமா கேள்வி கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, இது இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சிருக்கீங்களா, இந்த கான்செப்ட் உங்க மைண்ட்ல இருக்கா அப்படிங்கறது செக் பண்றது. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் ஆக்சுவலி. In Sommerfeld theory of an atom model, the angular momentum is given by kh divided by 2 pi. Then k represent என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது? டைரக்ட் கொஸ்டின் தான். அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் சார். எதுங்க அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். என்ன அதுவா சொல்லுது? அசிமந்தால் குவாண்டம் நம்பர். ஓகே ஓகே, கரெக்ட் தான். சோமர்ஃபீல்டுல அசிமந்தல் குவாண்டம் நம்பர் தான். கரெக்டுங்களா? சோமர்ஃபீல்டுல அசிமந்தல் குவாண்டம் நம்பர். இதே போர்லனா என்ன சொல்லுவீங்க? பிரின்சிபல் குவாண்டம். போர் தியரின்னு அந்த இடத்துல வார்த்தை வந்திருந்ததுன்னா அது பிரின்சிபல் குவாண்டம். According to the vector atom model, the orbital angular momentum PL of an electron is given by. வெக்டார் ஆட்டம் மாடல்ல ஸ்கொயர் ரூட் நம்ம ஆஃப் வந்து ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்சோம்னா எந்த ஆன்சர் கரெக்ட்? ABCDE. ஆப்ஷன் ஏ சார். ஏ ஏ சார், ஏ சார். ஓகே, வெரி குட்ங்க. இதை வேற எந்த விதத்துல சொல்லுவாங்க? PL is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் √3/2 ln h கிராஸ் சொல்ல முடியுமா சார்? என்னங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 3/2 h கிராஸ். h கிராஸா? இது எப்படி போட்டீங்க நீங்க? எல்லுக்கு வேல்யூ L எப்படி சப்ஸ்டியூட் பண்ணீங்க? 1 2 3 like that sir. ஓகே, 3/2 h கிராஸ்ன்னு சொல்ல வரீங்க. இதுக்கு வந்து இப்ப எல்லுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கிட்டீங்க? இதை எப்படி நம்ம இந்த இந்த கொஸ்டினுக்கு சொல்ல முடியாது. இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சரு. பட் நீங்க சொல்ற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குன்னா, எல்லோட வேல்யூ வந்து 1/2 இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி இந்த 2 வரக்கூடாது இந்த இடத்துல, ஆக்சுவலி 4 வரணும். கரெக்டா? 4 Okay sir, வந்தாதான் இது okay. கரெக்டான ஆன்சரா இருக்கும். இப்போ எல்லோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சு, 1/2 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நீங்க சொல்றது கரெக்ட் தான். √1/2 இன்டூ 1/2 பிளஸ் 1 இன்டூ h கிராஸ். ஸோ அப்போ பியோட வேல்யூ வந்து என்னதுன்னா 1/2 இருந்துச்சுன்னா, பி ஆஃபா இருந்துச்சுன்னா உங்களுடைய வேல்யூ வந்து √3/4 டைம்ஸ் h கிராஸ் இப்படி வரும். ஓகேங்களா? எல் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு வந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரியான சான்சஸ் இல்லைங்க. ஸோ அப்படி இல்லைங்க ஆக்சுவலி. இது தேவையில்லை. அதனால நம்ம இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த இடத்துக்கு வேணாம். எல்லோட வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான் வேலை. அது எந்த வேல்யூ எல்லு கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ஃபார்முலா சொல்லிட்டேன். How many permitted orientations of L vector relative to the magnetic field for L is equal to 4? L is equal to 4க்கு எவ்வளவு permitted orientations இருக்கு? 9 சார். வெரி குட். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? 2n Permitted plus 1 orientation. plus 1. Permitted orientation is equal to 2L plus 1. கரெக்டுங்களா? இதான ஃபார்முலா. 2 yes sir. into 4 வந்து 8. 2 into 4 8, 8 plus 1 இப்படி சொல்றோம். சரிங்களா? 9. The projections of total angular momentum vector J on the direction of the magnetic field can have என்ன இன்டகிரல் வேல்யூஸா, ஆஃப் இன்டகிரல் வேல்யூஸா, ஆட் ஆஃப் இன்டகிரல் வேல்யூஸ் ஒன்லி, ஆல் த எபோவ் எல்லாமே வச்சிருக்கும். எப்படி? Which one is correct? சார் எல்லாமே வருமா சார்? எல்லாமே எப்படிங்க வரும்? ஜேவுக்கு வேல்யூ வந்து 1 2லாம் இருக்கு, சான்சஸ் இருக்கா?
எல்லாமே வந்து அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் செப்பரேட் ஆகாது. இன்டகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் வேல்யூ ஜே இஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அது இதாகும், மல்டிபிள் ஆகாது அது. ஆஃப் இன்டகிரல் வேல்யூஸ், சரி, ஆட் ஆஃப் இன்டகிரல் வேல்யூஸ். ஆஃப் இன்டகிரல் வேல்யூஸ்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 போட்டிங்கன்னா ஜேவினுடைய வேல்யூ வந்து எப்படி வந்துரும்னா, இந்த 2 வரும்பொழுது 2/2 வந்துடும், 2/2 வரும்போது 1, இப்படி வரதுக்கு சான்சஸ் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஜேங்கிறது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, ஜே ஈக்குவல் டு இந்த இதுல வெக்டார் ஆட்டம் மாடல்ல சொல்றாங்க, ஜே ஈக்குவல் டு எல் பிளஸ் ஆர் மைனஸ் எஸ்ங்கிற ஃபார்முலாவை சொல்றாங்க. ஆக்சுவலி இது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜே வெக்டார் ஈக்குவல் டு எல் வெக்டார் பிளஸ் எஸ் வெக்டார்னு சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு இதனுடைய வெக்டார் சம்ம தான் நம்ம வந்து ஜேன்னு சொல்றோம். எஸ் வந்து எஸ் வெக்டார் வந்து கேன் ஹேவ் ஒன்லி ஆஃப் இன்டகிரல் வேல்யூ, ஆஃப் இன்டகிரல். காரணம் என்னன்னா மைனஸ் ஆஃப் இல்லைன்னா பிளஸ் ஆஃப், சரிங்களா, இந்த ரெண்டு வேல்யூ தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. பிளஸ் ஆஃப் இல்லைன்னா மைனஸ் ஆஃப், இந்த ரெண்டு வேல்யூ தான் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை நீங்க எல்லுக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் எல்லோட வேல்யூ வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். எல்லுக்கு வந்து என்னதுன்னா 1 2 3 4 5, இது வந்து எஸ்ஸுக்கு, இது வந்து பி ஆர்பிட்டாலுக்கு, இது வந்து டி ஆர்பிட்டாலுக்கு, இது வந்து எஃப் ஆர்பிட்டாலுக்கு, இது வந்து எஸ்பிடிஎஃப் ஜி, இந்த மாதிரி ஆர்பிட்டாலுக்கு நீங்க போட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். இது எல்லாமே சப்ஸ்டன்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் 1 2 வேல்யூ தான் நீங்க எல்லுக்கு வேல்யூ போட முடியும். அதே மாதிரி எஸ்ஸுக்கு வேல்யூ வந்து 1/2 -1/2 தான் போட முடியும். அப்போ இதை எடுத்துட்டு போய் நீங்க இங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய வேல்யூஸ் வந்து கண்டிப்பா ஆட் இன்டெகிரல்ல தான் வரும். 1 + 1/2 3/2 தான் வரும். 3ங்கிறது ஆட் இன்டெகிரல், சரிங்களா. 2 + 1/2 போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு 2 + 1/2 போட்டிங்கன்னா 6 7 7/2 வரும். அதுவும் ஆட் இன்டெகிரல், ஆட் ஆஃப் இன்டெகிரல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால சிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். In an atom, K shells closed with 2 electrons only. The phenomenon explained by, யார் எக்ஸ்பிளைன் பண்ணது? K shells closed with 2 cells, 2 electrons. அதுக்கு மேல அதுல வந்து போக பவுலிஸ் முடியாது அப்படிங்கிற பவுலிஸ் பவுலி எக்ஸ்கிளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ஸ். வெரி குட்ங்க, சூப்பர். In atom, M shells has dash of cells. KLM 3 சார். ஷெல்லுனா வந்து என்னோட வேல்யூ குறிக்கிறது, n is equal to 1 அந்த மாதிரி. சப்ஷெல்னா ஆர்பிட்டால்ஸ். சப்ஷெல்னா என்ன சொல்லியிருக்கோம், எல்லோட வேல்யூ ஆக்சுவலி ஆர்பிட்டால்ஸ். அப்ப n - 1, n வந்து 1 ஃபார் n is equal to 1 ஃபார் k, n is equal to 2 ஃபார் kl, n is equal to 3 ஃபார் m, k l m n o p q r. ஓகே, m shells s மட்டும் இருக்கும், s p d வந்துருமே. இதுல எத்தனை சப்ஷெல்லுங்க இருக்கும் கரெக்டா பார்த்து சொல்லுங்க. 3 சார். 3 எங்க இடிக்குது. SPDF 3 ஃபில் ஆகும்ல எம்ஷில்ல. மூணு ஃபில் ஆகுமாங்க? 3 ஃபில் ஆனாதான் அது வந்து இத்தனை சப்ஷெல் இருக்குன்னு அர்த்தம். சார் 2வா சார் ஆன்சர்? அந்த வேல்யூ எப்பவுமே சப்ஸ்டிட் பண்ணா 2 வருது சார். 2 தான் வரும். ஆக்சுவலி இல்ல இல்ல 3 வந்துரும். இது ஏதோ இடிக்குது, அதான் எனக்கும் ஏதோ யோசிக்கிறேன் நான்.
ஏன்னா உங்களுக்கு தெரியுங்க, ஃபர்ஸ்ட்ல வந்து 2s 1s ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2sம் 2pயும் இருக்கும். அடுத்த ஷெல்லுல பாத்தீங்கன்னா 3s 3p 3dயும் இருக்கும். அப்ப இது ஒரு சப்ஷெல், இது ஒரு சப்ஷெல், இது ஒரு சப்ஷெல். ஆக்சுவலி 3 தான் ஆன்சர் கரெக்ட். பட் இந்த இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு கரெக்டான ஆன்சர் வரணும். ALMN. இல்ல இது நேத்து நான் சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். நேத்து அட்டாமிக் பிசிக்ஸ் கிளாஸ்ல இது சொல்லி கொடுத்தேன். அதுக்குள்ள எனக்கு எதுவும் குழப்பமாவே இருக்கு, எது என்னன்னு தெரியல. சரிங்க, இதை நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. இது ஆக்சுவலி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் வரணும், அது எப்படி பண்ணாலும் வந்து வரணும், அதுதான் பிசிக்ஸ். நேற்று கிளாஸ் கவனிச்சவங்க யாராவது, கிளாஸ் பார்த்தவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு. நோட்ஸ் என்கிட்ட கையில இல்ல, என்னாச்சு? நான் பாக்குறேங்க. சரிங்க, ஓகே, நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு நான் சொல்றேன் என்ன. சார் 2l+1ன்னு ஒரு ஃபார்முலா, அது வந்து ஓரியன்டேஷனுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். 2l+1ங்கிறது ஓரியன்டேஷன்.